Audio Jungle. சொல்லுமா. உனக்கு நேத்து காலேஜ்ல என்ன கத்து கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? இப்போ நீங்க வரும்போது ப்ரோக்ராம் பத்தி என்ன சொன்னது ஞாபகம் இல்ல. இதெல்லாம் எப்படிக்கா ஞாபகம் வச்சுக்க முடியும்? என்னக்கா? செம்ம. ஆனா நம்ம மெசேஜ் ஏஜி பசங்க என்ன பண்ண போறாங்க தெரியுமா இப்போ? தெரியலையாக்கா? என்ன பண்ண போறாங்க? கரெக்ட். கரெக்ட். கை தட்டுங்க, எல்லாம் கை தட்டுங்க. எல்லாரும் கை தட்டி மலன் வந்துருங்க ஸ்ரீ ஹரிஹரன். ஏய், கை தட்டுங்கப்பா. சரி. Praise Lord, my name is Hariharan. I am a soldier of God. I am wearing the armor of God. This is my helmet of salvation, breastplate of righteousness, belt of truth, shield of faith, word of God as my sword, and this is my shoes which is ready to announce the good news of peace. I wear this every day to fight against evil. Thank you. கை தட்டுங்கப்பா. சூப்பரா சொல்லிட்டான். சங்கீதம் 1வது அதிகாரம் 1 6 வரை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இப்போ அம்மா நம்மளுக்கு எவ்வளவு கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு? அக்கா ஐயோ இல்ல 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 நான் சொல்றேன். 4 கா இல்லக்கா 5 கா எனக்கு தெரியும் 2,50,322 கரெக்டா? இல்லடா 5 இருங்க 10 ஒரு தடவும் 10 2 தடவும் 10 3 தடவும். கா 10 தான் காக்குதுக்கா. 10 தாவா? ஆக்கா. சரி இப்போ பிளெஸி அண்ட் மர்லின் ரெண்டு பேரும் நம்மளுக்கு 10 கட்டளை பத்தி சொல்ல போறாங்க. கை தட்டுவோம். My name is Merlin. My name is Blessy. They are going to tell 10 commandments in English. in Tamil. You shall have no other gods before me. என்ன என்று உனக்கு வேறொரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். You shall not make yourself an idol. யாதொரு விக்கிரகத்தையும் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். You shall not misuse the name of Lord your God. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. Remember the Sabbath day by keeping it holy. ஓய்வினாலே பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. Honor your father and mother. உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்படுத்துவாயாக. You shall not murder. கொலை செய்யாதிருப்பாயாக. You shall not commit adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. You shall not steal. களவு செய்யாதிருப்பாயாக. You shall not give false testimony against your neighbor goods. பிறனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. You shall not covet. பிறனுக்குள்ள யாதொன்றையும் எச்சாதிருப்பாயாக. My name is Merlin. My name is Blessy. We are going to tell books of the Bible. பழைய ஏற்பாடில் 39 புஸ்தகங்கள். ஆதியாகமும் யாத்ரியாகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் யோசுவா நியாயாதிபதிகள் ரூத் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமும் 2 நாளாகமும் எஸ்ரா நெஹெமியா எஸ்தர் யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு ஏசாயா ஜெரோமியா புலம்பல் எசேக்கியேல் தானியேல் ஓசையா யோனா மீகா நாகும் ஆபாக்கு செப்பனியா ஆகாய் சகாரியா மால்கியா. New Testament 27 books. Matthew, Mark, Luke, John, Acts, Romans, 1 Corinthians, 2 Corinthians, Galatians, Ephesians, Philippians, Colossians, 1 Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy, 2 Timothy, Titus, Philemon, Hebrews, James, 1 Peter, 2 Peter, 1 John, 2 John, 3 John, Jude, Revelation. Thank you.
of the Bible, New Testament: Matthew, Mark, Luke, John, Acts, Romans, 1 Corinthians, 2 Corinthians, Galatians, Ephesians, Philippians, Colossians, 1 Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy, 2 Timothy, Thessalonians, Philemon, Hebrews, James, 1 Peter, 2 Peter, 1 John, 2 John, 3 John, Jude, Revelation. ஓகே ஓகே. நீ பாத்தியா? என்னாச்சுக்கா? அவங்க புக்ஸ் ஆஃப் பைபிள் சொன்னாங்கடா. ஊங்கா கேட்டக்கா. கேட்டே இல்ல, கத்துக்கனியா? கத்துக்கனக்கா. ஏதோ சொல்லு. மேத்யூ, லூக், எங்கடா? தெரியலக்கா. நெக்ஸ்ட் நம்ம பிளெஸி அவங்க வராங்க. என்னத்துக்காக? பைபிள் வேர்ஸ் சொல்றதுக்காக. நம்ம தான் குட்டி வசனம் தான் இது சொல்லுவோம். ஆனா அந்த பொண்ணு பெரிய வசனம் சொல்லுது, பார்க்கலாமா? பிளெஸி. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உன்னில் அன்பு கூறுகிறேன். சங்கீதம் 18:1. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:19. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். யோவான் 8:32. கிறிஸ்துவுடனே கூட சிறுவரே அறையப்பட்டேன், ஆயிலும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசனாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர் என்றார். அப்போஸ்தலர் 16:31. அவள் ஒரு குமாரனை பெற அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார், ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களே ரட்சிப்பார். 1:21. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். யோவான் 14:15. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளைய போலையும் வர்ணத்திலிருந்து துளிக்கின்ற வேறு போலையும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, நாம் பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதது. ஏசாயா 1:2. புதிய ஏற்பாடு 2 கற்பனைகள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடையும், உன் முழு ஆத்மாவோடையும், உன் முழு மனசோடையும், உன் முழு பலத்தோடையும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. ஆமீன். 2 திமோத்தி 1:7. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்தார். சங்கீதம் 23:6. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். ஆமென். கிரீன் டீ மஞ்சா கலர், ஐயோ எல்லோ ஆரஞ்சு கலர் போட்டு வந்துக்கிறாரு பாத்தீங்களா? சொல்லுங்கக்கா. கான்ட்ராஸ்ட் கலர்ப்பா. என்னக்கா வேணும்? என்னக்கா வேணும்? என்னதோ பெரிய வசனம் சொல்றேன்னு சொன்னீங்களாமா? என்ன வசனம் வேணும் சொல்லுங்க. அந்த பசங்க சொன்னாங்க, நான் சொல்றேக்கா. யாருக்குமே தெரியாத வசனம்க்கா, நான் சொல்றேன். ஆதியில என்ன சொல்லிக்குது? ஆதியில வந்துட்டு நீ பைபிள் படிச்சா உனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும்க்கா. யார் யார் படிக்கிறீங்களோ எல்லாருக்கும் தெரியும். சொல்லுகிறவர்களுக்கு பெரிய தொகை 1 ரூபாய் கொடுக்கப்படும். ஆனா உண்மையதான் பேசணும். 10 பைசாவை பிடிச்சிருக்கிறீங்களா? அந்த 1 ரூபாய் எங்க சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு 1 ரூபாய் தரோம். எல்லாரும் ரெடியா இருங்க. எல்லாம் கேளுங்க. அண்ணா சொல்றாரு. அண்ணா சொல்லுங்கண்ணா. இது ஏற்கனவே கேட்டிருக்கீங்க, ஆனா இது புதுசா இருக்கும். அண்ணா பரவாயில்ல, நான் ரெடி. ஓகே சபா, தேங்க்யூ சபா, தேங்க்யூ. மேல கேறாருண்ணா, சொல்லுங்கண்ணா. இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். இல்ல இது இல்ல, எனக்கு புரியல. எனக்கு இவங்க போர் அடிச்சுக்கிறாங்கக்கா ப்ரோக்ராம். அப்புறம் நம்மளே மைக் தூக்கி அடிச்சிடுவாங்கக்கா. நெக்ஸ்ட் பாருங்கக்கா.